ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எங்கே ஜாப்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வெடிமருந்து தொழிற்சாலையில் வேலை. இது என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ப்ராசஸ் ஒர்க்கர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து 126 வேக்கன்சிஸ் இருக்குது. 126 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கான சேல்ரி வந்து 19,000ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 19,000. இதுக்கான அப்ளிகேஷனோட கடைசி தேதி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 17/11/2023, 17/11/2023. நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை. இது என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, கிளரிக்கல் அசிஸ்டன்ட். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேல்ரி வந்து 24,000ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8/11/2023, 8/11/2023. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன்ஸுமே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அனல் மின் கழகத்தில் வேலைவாய்ப்பு, NTPC. இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து 50 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, BE ஆர் பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேல்ரி வந்து 90,000, அதாவது 90,000 சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷனோட கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10/11/2023, 10/11/2023. அடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணினி மேம்பாட்டு வளர்ச்சி மையத்தில் வேலை. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜாப். இதோட அப்ளிகேஷனோட கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 17/11/2023, 17/11/2023. இது வந்து ஒரு பெர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப். இது எல்லா மாவட்டத்திலிருந்துமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எங்கே ஜாப்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பொறியியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு. இது என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரீஷியன், கணக்காளர், உதவியாளர், உதவி சமையல்காரர், சமையல்காரர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனி டிகிரி, ITI ஆர் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேல்ரி வந்து 18,000, 18,000 அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1/11/2023, 1/11/2023. இது வந்து ஒரு டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக கிடைக்கிற ஒரு ஜாப். இது வந்து டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக கிடைக்கிற ஒரு ஜாப். அடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, IREL ஜாப். இது வந்து வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 88 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 10th 12th டிப்ளமா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் ஜாப். இதுக்கான அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் 14/11/2023, 14/11/2023. அடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வேலை. இது என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகை மதிப்பீட்டாளர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேல்ரி வந்து 24,000. இதோட அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் 14/11/2023, 14/11/2023. இதுவும் வந்து ஒரு டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக கிடைக்கிற ஒரு ஜாப் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.